நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்த பகுதியான கலந்துரையாடல் பகுதிக்குள் நாங்கள் செல்லலாம். முதலாவது கலந்துரையாடல் பகுதியிலே நாங்கள் ஒரு எழுத்தாளரை, ஆசிரியரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே பிறந்து கொழும்பிலே வசித்து வருகின்ற ஒரு ஆசிரியை, எழுத்தாளர், அது மாத்திரமல்ல சமூக சேவையாளர், தையற்கரை ஆசிரியர் என்று பல துறைகளில் வாழ்க்கையை தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் அவரை நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாசுகி வாசு அப்படின்னா தான் எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு பேர். நேத்ரா டிவியினுடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். வணக்கம். குறிப்பாக உங்களுடைய அந்த இலக்கிய படைப்புகள் எழுத்து ஆரம்பத்திலேயே இந்த சிறுவர் பாடல் மலர் என்ற ஒரு புத்தகத்தோடு ஆரம்பமானது. கவிதை, இந்த கவிதையிலே ஆரம்ப காலம் எவ்வாறு நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க? அதாவது நான் இந்தியாவில் நடக்கப்படும் கவிதகங்களில் நிறைய கவிதைகள் எழுதி வருவதுண்டு. அப்படி காலப்போக்கில் எனக்கு ஒரு சிறுவர்களை பற்றிய ஒரு சிந்தனை எனக்கு தோன்றுவது கூட என்று சொல்லி நான் ஒரு ஆசிரியை. அதனால் நான் அவர்களுடன் கொஞ்சம் கலந்துரையாடுவதில், அதாவது யாழ்ப்பாண தமிழுக்கும் கொழும்பு தமிழுக்கும் எவ்வளவோ வேறுபாடுகள், எவ்வளவோ வித்தியாசங்களை காணக்கூடியதாக இருக்கிற ஒரு ஆசிரியை என்றபடியால், அதனால் நான் சிறுவர் பாடல் மலரிலே நல்ல சிறுவர் இலக்கியத்தை வச்சு ஒரு பாட்டுகள் நான் இயற்ற வேணும், நான் புத்தகம் வெளியிட வேணும், சிறுவர்களுக்கு அதை பிரயோகிக்க வேணும் என்று சொல்லி ஒரு நீண்ட நாள் ஆசை என்ற மனதில் தோன்றியது. அதே நேரம் நான் இந்த பாடலை எழுதி நான் இந்த ஃபேஸ்புக்கில் போடும்போது எனக்கு நிறைய லைக்ஸ்கள் அதெல்லாம் வந்து கொண்டிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக புத்தகமாக வெளியிட வேணும் மிஸ் அப்படி என்று சொல்லி, அதால் நான் இதை செய்ய வேண்டி வந்தது. ஆரம்ப நாட்களை பொறுத்த மாட்டில் நீங்கள் கவிதை எழுதும் போது கவிதை தொகுப்புகளிலே ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக வந்திருக்கும். நீங்கள் ஆரம்பத்திலே எந்த பாடசாலையின் ஆசிரியராக கல்வி கற்பித்த போது இந்த கவிதை எழுதுவதற்கான அந்த தொகுப்புகளை நீங்கள் ஆரம்பித்திருந்தீர்கள்? நான் யாழ்ப்பாணத்தில் தான் நான் பிறந்தது, படித்தது எல்லாம் யாழ்ப்பாணத்தில் பிறந்து இங்கே கொழும்புக்கு வந்து நான் 1992, 93, 96 அந்த காலகட்டத்தில் நான் தெஹிவல தமிழ் வித்தியாலயத்தில் நான் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். அதே நேரம் எனக்கு அப்போ அந்த ஆர்வம் தோன்றையில் எனக்கு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் கூட அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஆர்வம் தோன்றையில் எழுத்துப்போக்கு நீடித்து கொண்டு வரும்போது எனக்கு அந்த ஆசை தோன்றுச்சுது. இதற்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச ஒரு சாகித்ய விருது இது. சிறுவர் பாடல் மலர் தான் உங்களுடைய முதலாவது நூலாக இருக்கின்றது. இந்த நூல் தான் நீங்கள் வெளியிட்ட முதலாவது நூல். எந்த வருடம் நீங்கள் இந்த நூல் வெளியிட்டிருந்தீங்க? 22ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிட்டிருந்த நூல். குறிப்பாக இதுதான் முதலாவது நூலாக வெளியிடப்பட்டிருந்தது. இதனுடைய இந்த அனுபவம் எப்படி? குறிப்பாக கவிதைகளை எழுதி அதை தொகுப்பாக ஒரு நூலை நீங்கள் வெளியிடும் போது அது பின்னர் நீங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை பற்றியும் நாங்கள் பேசலாம். ஆமாம், இது அனுபவம் எனக்கு திடீரென்று கிடைச்ச ஒரு அனுபவம். எனக்கு இதுக்கு என்ன சொல்கிறேன்னு விளங்காமல் தான் நான் இருக்கிறேன். சொன்னால் காரணம், நான் ஒரு எண்டு ஒரு மனநிலைமையில் நான் இது எழுதினது. ஆனால் நான் ஒரு புத்தகமாக வெளியிட்டு விநியோகிக்க வேணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்தவுடன் அதை செய்தேன். ஆனால் இது இந்தளவு தூரத்துக்கு எனக்கு சாகித்ய விருது கிடைக்கும் என்று நான் நினைச்சு கூட பார்க்கவில்லை. அதாவது முதலாவது சாகித்ய விருது இந்த நூலுக்கு தான் கிடைத்திருக்கிறது. முதலாவது சாகித்ய விருது. 3 சாகித்ய விருதுக்கு சொந்தக்காரர். 3வது விரைவில் அந்த சாகித்ய விருதை பெறப்போகின்றார். அது குறித்தெல்லாம் நாங்கள் பேசலாம். இந்த சிறுவர் பாடல் மலர் புத்தகத்தை பொறுத்த மட்டில் கவிதை தொகுப்பு நூலிலே வண்ணத்து பூச்சி, பறவை கூடு, பாப்பா பாட்டு, பாயும் அருவி அப்படின்ட்டு அப்படி தொடருது புகையிரதம் வரைக்கும். இதுல இந்த முதல் கவிதை வண்ணத்து பூச்சி. வண்ண பூச்சி, வண்ணத்து பூச்சி பட்டு போன்ற இறக்கையால் பறந்து பறந்து திரியுது. இந்த கவிதை மாணவர்கள் எப்படி இந்த கவிதைகள் ஆரம்ப நாட்களிலே அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தீர்கள்? ஆமாம், நான் இந்த புத்தகத்தை அதாவது வன்னி மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு நான் விநியோகித்தேன். அதாவது எனது ஒரு சமூக சேவை நிமித்தமாக அதை விநியோகிக்க வேண்டியிருந்தது. விநியோகிக்கும் போது நான் அவர்களுக்கு இதை பாடி காட்டி மாணவர்களுக்கு அதை இப்படித்தான் பாட வேணும், இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி அதை காட்டி அவர்கள் அதை செய்து எனக்கு காட்டி பார்க்கும்போது அளவில்லா மகிழ்ச்சி. அதை எதிர்பார்த்து நான் கேள்வியை கேட்டேன். ஒரு ஆசிரியராக இருக்கும்போது கவிதைகளை எழுதும் போது அந்த கவிதையை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது, அதுவும் சிறுவர் பாடல் மலர் என்று வருகின்ற புத்தகத்தின் அந்த கவிதைகள் எல்லாம் தொகுப்பாக வருகிறது.
அந்த அந்த முறை இப்ப எத்தனையோ மாணவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருப்பார்கள், பார்த்து காலையிலே நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மாணவர்களும் இருக்கின்றார்கள், அவர்களுக்காக. அதே நேரம் இந்த புத்தகம் வந்து நான் மாணவர்களுக்கு சொல்றேன், இது இது இலங்கையில மட்டுமில்லை, இது இப்போ வெளியூர் மட்டும் போயிருக்கு. அதாவது கனடா, இத்தாலி, ஜெர்மன், லண்டன் முதல் கொண்டு இந்த புத்தகம் போயிருக்கிறது. லண்டனில் இதை பற்றி ஒரு ஆய்வு கூட செய்தாங்க, செய்து அதை டான் டிவியில் ஒளிபரப்பியிருக்கிறாங்க. அது மிகவும் சந்தோஷமான செய்தி. மாணவர்களுக்கு நான் மேலும் மேலும் சிறுகதைகள், இலக்கிய சிறுவர் கவிதைகள் அப்படி என்று நான் இப்போ எழுதி கொண்டிருக்கிறேன். மிக கூடிய விரைவில் நான் வெளியிடுவேன். இந்த பாட்டு முதலாவது பாடல் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த விதம் ஒரு ஆசிரியராக ஆசிரியர்களுக்கு சொல்லி கொடுத்தது, வண்ண வண்ண பூச்சி வண்ணாத்தி பூச்சி பட்டு போல இறக்கியால் பறந்து பறந்து திரிகுது அப்படி என்று சொல்லும்போது அந்த மாணவர்களின் சந்தோஷம், அவர்கள் தாங்கள் ஒரு கையசைத்து ஆடும் காட்சி அதுகள் என்ன மிகவும் கவர்ந்தது. அதிலிருந்து நான் எல்லா பாடல்களிலும் ஒவ்வொரு வரி 2 வரி எடுத்து சொல்லி கொடுத்துட்டு வந்துதான் அவர்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது முதலாவது அரச சாகித்ய விருது சென்னையிலே இடம்பெற்றிருந்த போது இந்த புத்தகத்திற்காக விருது கிடைக்கப்பட்டதா? அது வந்து நாங்கள் 10,000 கவிதை தொகுப்பு என்று சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார்கள். அதில் என் கவிதை 100 கவிதை வந்திருக்கிறது. அதால் எனக்கு ஒரு சாகித்ய அதில் ஒரு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது. இந்த விருது சிறுவர் பாடல் மலருக்கான சாகித்ய விருது கடந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த விருது நீங்க பெற்றிருந்தீங்க. இதற்கான வாழ்த்துக்களை நாங்கள் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது 3வது சாகித்ய விருதுக்கான ஒரு நிலை இருக்கின்றது. அந்த சாகித்ய விருது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது பற்றிய செய்தியை முதலிலே இந்த நிகழ்ச்சியில் தான் நீங்கள் பகிர்ந்து கொள்ள போறீங்க. ஆமாம், அதாவது முதலாவது சாகித்ய விருது எனக்கு 22ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் இந்த புத்தகம் வெளியிட்டு எனக்கு 23ஆம் ஆண்டு சாகித்ய விருது கிடைச்சது. முதலாவதாக பெற்றுக்கொண்ட சாகித்ய விருது. அதே நேரம் போன மாதம் 6ஆம் தேதி எனக்கு ஒரு 2வது சாகித்ய விருது கிடைத்திருக்கிறது. அது நான் செய்யும் சமூக சேவை கவிதை எல்லாத்துக்கும் சேர்த்து கிடைத்திருக்கிறது. 3வது சாகித்ய விருதும் நான் செய்யும் சமூக சேவைக்காகத்தான் எனக்கு எங்களோட அரசே தருகிறது. நிச்சயமாக இந்த சிறுவர் பாடல் மலர் கூட நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது சமூக சேவையாகத்தான் இந்த நூலை நான் வெளியிட்டிருந்தேன் என்று. இந்த ஒரு லாபத்துக்காகவும் இல்லை, மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ஒரு ஆசிரியனுடைய எண்ணம். அது கண்டிப்பா அவ்வாறு இருக்கும்போது ஒரு ஆசிரியராக, எழுத்தாளராக, இதை தாண்டி சமூக சேவையாளராக இவ்வாறு பல்துறைகளில் நீங்கள் அப்படியே பயணித்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை, ஒரு பெண்ணாக நீங்கள் சந்திக்கின்ற சவால் இருக்கும், நிறைய இருக்கும். அதை தாண்டி கடந்து செல்லலாம் அப்படின்னு நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய நற்செய்தி. அதாவது இது சொல்லப்போனால் நீண்ட நேரம் பிடிக்கலாம். எங்களுடைய நேரம் சுருக்கமாக இருக்கிறபடியால் முடிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பெண்ணால் வந்து எதுவும் சாதிக்க முடியும் என்று நான் ஒரு ஆதங்கமான ஒரு பதில் ஒன்று தருவேன். காரணம், நாங்கள் யாழ்ப்பாணமிருந்து கொழும்புக்கு வரும்போது எதுவும் இல்லாமைக்கு வெறும் கையோடு வந்த நாங்கள். ஆனால் இங்கே வந்து தான் எங்களோட முன்னேற்றம், எங்களோட எவ்வளவு முன்னேற்றங்களை தடைகளை தாண்டி இன்றைக்கு இந்த ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே நான் செய்த சமூக சேவையாகத்தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் அந்த இடத்துல நின்று அவர்களுக்கு என்ன வேணும், பாடசாலை பிள்ளைகளுக்கு என்ன வேணும், எங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை நான் சமாளித்து கொண்டு பாடசாலை பிள்ளைகளுக்கு நான் ஓடி உதவி செய்கிறதுனால் எனது சந்தோஷம், மகிழ்ச்சியோடு செய்கிறேன் நான். அதனால் இன்று இலங்கையில் என்ன தெரியாதவர்கள் இல்லை என்று தான் சொல்லலாம். அவ்வளவுக்கு நான் பாடசாலை பிள்ளைகளை தேடி திரிஞ்சு, படிக்காத பிள்ளைகளுக்கு ஏன் படிக்க இல்லை, வசதி இல்லையா, நான் படிப்பிக்கிறேன். அப்படி சேர்த்து நான் வன்னி மாவட்டத்திலேயே இன்றைக்கு எவ்வளவோ பிள்ளைகளை சேர்த்து வச்சுக்கிறேன் என்ற சொந்த இதில் தான் நான் படிப்பிக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையில் இந்த தற்காலத்திலே விதம், அதாவது பாடசாலை மாணவர்கள் கல்வியிலே எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது அங்கத்தை வன்னி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, இதை தாண்டி மாணவர்களினுடைய கல்வி நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு கேள்வி உண்டு. இந்த மாணவருடைய கல்வி நிலைமை வந்து உண்மையிலேயே இப்போ வன்னி மாவட்டத்தை எடுத்து பார்ப்போமானால் மிகவும் பின்தங்கிய கிராமங்கள் தான் அதிகூடிய கவனமின்மை இருக்கிறது. மாணவர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை என்று இல்லை, படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களை முன்னேற்றி செல்வதற்கேற்ற அங்கே சூழ்நிலை இல்லை. இரண்டாவது பெற்றோர்களின் வறுமை,
அதே நேரம் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு யாரும் இல்லாத ஒரு நிலைமையில் இருப்பதனால்தான் நாங்கள் கல்வி மிகவும் சீரழிந்து கொண்டு போவதை நான் அறிகிறேன். அதே நேரம் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை என்று எனக்கு அது சொல்வதாக கஷ்டமாக இருக்கிறது. நான் போய் பார்க்கும்போது சில இடங்கள், எல்லா இடங்களும் மட்டும் இல்லை, சில இடங்களில் அவர்களின் உணவு பற்றாக்குறைகளால் கூட பாடசாலை வர முடியாத கட்டங்களை நான் பார்த்துருக்கிறேன். அதுகளுக்கு என்னால் இயன்ற அளவு உதவிகள் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன், செய்வேன். உங்களுடைய அடுத்த கவிதை நூல் கவிதையாக மழையில் நனைந்த மகுடம் என்ற ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட தயாரான ஒரு நிலை இருக்கின்றது. இந்த கவிதை நூல் தொடர்பிலான பல விடயங்கள் நீங்கள் பேசலாம். இது இதனுடைய எதிர்பார்ப்போடு தொடர்கின்றது. இதனுடைய எவ்வாறான வரிகள் உள்வாங்கப்பட்டிருக்கும் கருத்துக்கள்? மழையில் நனைந்த மகுடம் என்று சொல்லும்போது, அதாவது நாங்கள் நல்லா நனைந்து கழுவி காய வச்சுத்தான் வந்திருக்கிறோம். அதால் எனக்கு இதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதாவது சமூக கவிதை, பொது கவிதைகள், சிந்தனை கவிதைகள், தன்முன கவிதைகள், ஹைகோ கவிதைகள், அப்படி என்று சொல்லி பலதரப்பட்ட கவிதைகள் நான் எழுதி வருகிறேன். இன்று ஒரு நிகழ்வுக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் ஒன்றை பார்த்தால் அது வந்து கவிதையாக படிக்கிற இது எனக்கு இருக்கிறது. அதால் நான் பாடசாலை மட்டங்களிலும் பொது இடங்களிலும் சமூகத்திலும் நான் தெரியும் சமூகத்திலும் அத்தனையும் நான் சேர்த்து பார்க்கும்போது நினைந்து வந்திருக்கிறேன். அதாவது மலையில் நடந்த இந்த கவிதை நூல் வெளியிடுவதற்கான ஆயத்தம் நான் இந்த மாத கடைசி நான் வெளியிடறதுக்கு இருக்கிறேன். இதுவும் அனைத்து சமூகம் சார்ந்த ஒரு தொகுப்பாக தான் இருக்க போகுது. சமூகம் சார்பாக தான் இருக்க போகுது. சரி, இதனை கடந்து அடுத்தடுத்த கட்டத்தில் உங்களுடைய திட்டம்? அடுத்தடுத்த கட்டத்தில் நான் ஒரு புது வருஷம் வரப்போகுது, புது வருஷம் வரக்குள்ள எல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்தில் எனக்கு ஒரு சிறுகதை தொகுப்பு எழுத வேண்டிய ஆசை. அதே நேரம் நான் செய்யும் சமூக சேவைகளை இன்னும் கொஞ்சமாக விரிவடைய வேணும் என்று சொல்லி ஆசை. ஏன்னு சொல்லிச்சு, நான் ஒரு நிறுவனத்தோடும் யாரோடும் சேர்ந்து செய்வதில்லை. எனது சொந்த முயற்சி தான். நான் சமூக சேவை செய்கிறதுக்கென்றே நான் டியூஷன் கொடுக்குறதும் தைக்கிறதும் எல்லாம் என் சமூக சேவைக்குத்தாகத்தான் நான் அர்ப்பணிக்கிறேன் அந்த இதுகளை. அது நான் மன மகிழ்ச்சியோடு தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லலாம். பல்துறை சார்ந்தவராக இருக்கின்றீர்கள் வாசுகி வாசு அவர்கள். குறிப்பாக நீங்கள் உங்களிடம் கேட்கலாம், ஒரு எழுத்தாளராக, ஆசிரியராக இதை தாண்டி இருக்கும்போது, சமூக சேவையாளராக இருக்கும்போது மாணவ சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய விடயங்கள், அதாவது தற்காலத்திலே இந்த சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்ட பலவை ஆளுகின்றன, தாக்கத்தை செலுத்துகின்றன. கல்வியிலே கட்டாய கல்வி அவசியமான இந்த நாட்களிலே இவ்வாறான விடயங்கள் மாணவர்கள் மூழ்குகின்றார்கள். ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக கல்வி கற்க வேண்டிய, எக்ஸாம் செய்ய வேண்டிய நிலைமை கூட ஏற்பட்டிருந்தது கடந்த காலங்கள். இவ்வாறு இருக்கும்போது மாணவ சமூகத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய, அதாவது எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய? ஆமாம், எதிர்கால சந்ததிக்கு நான் சொல்ல வேணும்னு சொல்லி சொன்னால், இப்போது கைவசம் எல்லோரிடம் இந்த மொபைல் அது பாவனையில் கூடுதலாக இருக்கிறது. அது நன்மையும் செய்கிறது, தீமையும் செய்கிறது. அதாவது நாங்கள் ஒரு பாடசாலை மாணவர்கள் அதை ஒரு அந்தந்த டைமுக்கு பிரயோசனப்படுத்துவது தான் மிகவும் அருமை என்று நினைக்கிறேன். அங்கே வந்து பார்க்கும்போது இப்போ எங்களிடம் இருக்கும் மொபைலை விட அவர்களிடம் இன்னும் பெருமதியான மொபைல் இருக்கிறது. அதில் எவ்வளவோ நெத்ததெல்லாம் பார்க்கக்கூடியது ஒன்று இருக்கிறதால் பெற்றோர்கள் இன்று பிள்ளைகளுக்கு பயந்து நடப்பதால் முதல் பிரச்சனை, பயந்து நடக்கிறார்கள். ஏன் எனக்கு தெரியல. அது ஒரு காரணத்தினால் பிள்ளைகளுக்கு அந்த மொபைலை என்ன வழியிலும் யூஸ் பண்ணலாம் என்று சொல்லி ஒரு இதுக்கு வந்திருக்கிறார்கள். அது வந்து மாணவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து கல்விக்காக மட்டும் உங்கள் டைமுகளை பிரயோகிங்கள். அதுதான் நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு அதுதான் உங்களுக்கு சோறு போடுமான்னு சொல்லி ஒரு சிந்தனையில் நீங்கள் வாழுங்கள். தயவு செய்து அது எந்த குடும்பத்தில் இருந்தாலும், கல்வி பணக்கார குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வறிய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, கல்வி என்பது அந்தந்த நேரத்தில் கற்க வேணும். பருவத்தில் பயிற்சி இது சொல்வது அதற்குத்தான். அந்தந்த வயசில் அதை செய்து கொண்டு போனால் தான் நாளைக்கு. ஆனால் ஒன்று, கல்விக்கு அளவில்லை, கடலே இல்லை. ஆனபடியாக கரையில்லாத கல்வியை நீங்கள் இன்றும் கற்க வேண்டும். இன்றிலிருந்து கற்றுக்கொண்டு வாருங்கள். அவ்வளோதான்.
விடுமுறை நாட்கள் பொதுவாக மாணவர்கள் அநேக மாணவர்கள் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இது அவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அதே நேரம் உங்களுடைய இந்த கலாபூஷண அந்த விருதுகள் தொடர்பிலும் நாங்கள் பேசலாம். விருதுகள். ஆமாம், எனக்கு கலாபூஷண விருது தினகரன் பாரமஞ்சரி தினகரன் அவர்கள் தினகரன் பத்திரிகை சங்கவி பிலிம்ஸ் இரண்டும் சேர்ந்து என்ன கௌரவ விழா நடத்தினார்கள். அடுத்து அதில் கலாபூஷண விருது கிடைத்திருக்கிறது. மற்றது எனக்கு இந்தியாவில் நான் பல கவித்தலங்களுக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக சிறப்பு அதிதியாக நான் போவதுண்டு. அங்கு நடக்கும் ஆண்டு விழாக்கள் அதுகளுக்கு நான் போய் பங்கு பெற்றுவதுண்டு. அதிதியாகத்தான் போகிறேன். அதனால் எனக்கு ஏகப்பட்ட விருதுகள் என் வசம் இருக்கிறது. வெளிநாடுகளில் இந்த கல்வி இந்த கவிதை தொகுப்புகள் அத்தனையும் இந்த வெளிநாடுகளை ரீச் அடைந்திருக்கின்றது, சென்றடைந்திருக்கின்றது. அந்த தகவல் அதாவது பிரதானமாக நான் சொல்ல வேண்டிய ஒன்று, கனடா தமிழாளி தொலைக்காட்சி என்று ஒரு தொலைக்காட்சி இயங்கிக் கொண்டு வருகிறது. அதன் நிறுவனர் கானா உயிரவன் ஐயா அவர்களின் தளத்தில் நான் இலங்கை கிளை செயலாளராக செயல்பட்டு வருகிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை நான் என்னால் கவியரங்கம் ஒன்று நடத்தப்பட்டு வருகிறது. அது இன்று 2 வருஷ காலமாக போகுதுன்னு தான் சொல்லலாம். இப்பொழுது மாணவர்களை பொறுத்த மாட்டில் இந்த இளையவர்கள் தற்போது இந்த கல்வியை கடந்து அவர்கள் விருப்பப்பட்ட துறைகளிலே சாதிப்பதற்கு, கலைத்துறையில் பல சாதிப்பதற்கான எத்தனையோ காரணிகள் இருக்கின்றன, அவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் இருந்த அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு கவிதை எழுதுவது அப்படின்பது கூட நேரம் என்பது நிச்சயமாக ஒரு அதனை நீங்கள் பொன்னான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. தற்போது இந்த கவிதை எழுதுவது பாடசாலையிலே அதிகமாக மாணவர்கள் எழுதப்படுகின்றனவா, அல்லது சிறுகதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம்? எழுதப்படுகின்றன. அதாவது எக்ஸாமுக்கு மாத்திரம் தானே, இல்லாட்டி எக்ஸாமுக்கு என்னிடம் ஒரு சில மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், மிஸ் எனக்கு கவிதை மட்டும் படிப்பீங்க, கவிதை மட்டும் படிப்பீங்க, நான் உங்களுடைய கவிதைகள் பார்த்துருக்கிறேன், உங்கள் கவிதைகள் கேட்டிருக்கிறேன், தொலைக்காட்சி மூலமாக கனடா தொலைக்காட்சி மூலமாக நான் நிறைய கவிதைகள் கேட்டிருக்கிறேன், ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு கவிதைகள் மட்டும் படிப்பீங்க அப்படின்ட்டு கூட மாணவர்கள் வர்றார்கள் என்னிடம். இப்போ வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை, கவிதையில் மட்டும் இருக்கக்கூடாது, கவிதை கண்டிப்பாக தேவை. என்னன்னு சொன்னால் கவிதை வந்து ஒரு இலக்கண இலக்கியத்தை வளர்க்குறதான் கவிதை. அதாவது எங்களோட கற்பனை திறனில் தான் அந்த கவிதை வர்றது. அதாவது காதல் கவிதை மட்டும்தான் கற்பனையில் வர்றது என்று இல்லை, எதுவாக இருந்தாலும் எங்களோட கற்பனையை விருத்தி செய்கிறதான் கவிதை. அதை அவர்களுக்கு நான் ஊக்குவிக்கிறதுக்கு இருக்கிறேன். ஆனால் அதே நேரம் நான் அவர்களிடம் பணம் வாங்குவதில்லை. சரி, ஆழ்கடல் கப்பல். ஆழ்கடல் கப்பல் அந்த கவிதையை பற்றி பேசலாம். குறிப்பாக இந்த மழைக்காலம், அதை தாண்டி இந்த கடல் பற்றி அதிகமாக பேசப்படும் நாட்கள். ஆமாம், ஆழ்கடல் கப்பல்ன்றது வந்து ஒரு ஆழ்கடலில் வர்ற கப்பல் எப்படி வருதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அதை அசைந்து அது காட்டி கொடுக்குற ஒரு பாடல் தான். அது மிக சுவாரஸ்யமாக இருக்கும். அவர்கள் பாடும்போது பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லாரும் துள்ளி குதித்து விளையாடி தண்ணியில் விளக்கு மாப்பிள்ள படிக்கும்போது அதை நான் பார்த்து கொண்டு போது இப்படி ஒரு பாடல் நான் எழுதினானா அப்படி என்று கூட எனக்கு என்ன தோன்றுறது. நல்லா இருக்கு. மாணவர்கள் சம்பந்தப்பட்ட அதாவது சிறுவர் பாடல், மலர், இவ்வாறான கவிதைகள்லாம் பார்த்த நேரம் காதல் கவிதை ஒன்று, நீங்கள் எழுதின கவிதை ஒன்று, காதல் கவிதை ஒன்று நான் முதல் ஆரம்ப காலத்தில் எனது நண்பியோரால் ஒரு காதல் சிறு தோல்வி அடைந்துட்டா. அதாவது ஒரு 4 வரி கவிதை எழுதி கொடுத்த நான். ஞாபகம் இருக்கா கவிதை? உள்ளத்தில் உதிப்பது உன் நினைவு, என் உதிரத்தில் உறைந்தது உன் உதிரம். உள்ளத்தில் உதித்தது உன் நினைவு, என் உதிரத்தில் உதிர்ந்தது உன் உறவு, நீ இல்லாது போனால் எனக்கு ஏன் உறவு, நீ இன்றி எனக்கு வேறுறவு, நீ இன்றியே எனக்கு வேறுறவா. இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கின்றீர்கள். மக்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற செய்தி? ரசிகர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, ஒரு பெண்ணால் எதுவும் முடியும், பெண்ணால் முடியாது என்று சொல்லி எதுவுமே இல்லை. தொலைக்காட்சி பார்ப்பதும் நேரத்தை வீண் பொழுது ஆக்குவதும் தான் பெண்கள் என்று சொல்லி இல்லை. பெண்களே, நீங்கள் வெளியில் வாருங்கள், எங்களைப் போல ஆளுமை பெண்களாக தாங்களும் பெற எனது வேண்டுகோள்.
நன்றி. உங்களுடைய கவிதைக்கும் இந்த நேரத்திலே உங்களுடைய அடுத்த படைப்புகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேத்ரா டிவியில் சார்பில். நன்றி இணைந்து கொண்டதற்கு. நன்றி. இன்றைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியிலே மோடு இணைந்திருந்தார் எழுத்தாளர், ஆசிரியை, அதே நேரம் கவிதை தொகுப்பாளர் என்று பல்துறை சார்ந்தவராக இருக்கக்கூடிய வாசுகி வாசு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு கலந்துரையாடல் பகுதியில் உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்.